2 காவலாளர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு கொடூரம் என்பது ஒரு லாரி டிரைவர், சாதாரண ஒரு டிரைவர், ஆந்திரால இருந்து இங்க வந்து திருவண்ணாமலைக்கு வந்து திரும்பி போற ஒரு டிரைவருடைய சகோதரிகளை கொண்டு போயிட்டு அவர் பண்ண இந்த கொடூர சம்பவம் இன்னைக்கு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். இது என்ன உளவியல் மனநிலை சார்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த அக்கிரமம் நிறைய அரங்கேறி இருக்கு. சுரேந்தர், சுரேஷ் ராஜ் காவலர்கள் தான் இதை பண்ணது. நைட் ரவுண்ட்ஸ் பண்ணவனுங்க இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த லாரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்த லாரி. ஆந்திராவில் அவருடைய சகோதரிகள் 2 பெண்களை அவர் அழைச்சிட்டு வர்றாரு. வீட்டில் வந்து அவங்கள வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க அம்மா இல்லை. அதனால் இது மாதிரி சரி தொலைதூரம் போக்குள்ள இது வந்து வெக்கேஷன் வேறு லீவு, அதில் வர்றாங்க. பாருங்கள் என்ன ஒரு சூழ்நிலை பாருங்கள். அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வரக்குள்ளே போயிட்டு திருவண்ணாமலை காய்கறிகளோட இறக்கிட்டு மறுபடியும் அந்த லாரி எம்டி வந்து வேலூர் வந்து லோடு எடுக்கணும். இதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட். வேலூர் ரோடு எடுத்தால் ஊருக்கு போயிடுவாங்க. எங்கே மறுபடியும் ஆந்திராவில் நுழைஞ்சிடலாம். பொதுவாக தெரியும் லாரிங்கிறது பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போய் தான் லோடு எடுக்கிற சூழ்நிலை. மாற்று மாநிலம் இல்லையா அவங்க? ஆமாம், ஆந்திராக்காரவங்க. இந்த சூழ்நிலையில் தான் வந்திருக்காங்க. இப்போ நைட் ரவுண்ட்ஸ் இவங்க 2 பேரும் சுரேந்தர், சுரேஷ் ராஜ் 2 பேரும் நைட் ரவுண்ட்ஸ் புல்லட்டில் பார்த்துருக்காங்க. புல்லட்டு தான் அதில் துருப்பிச்சிட்டு பார்த்துருக்கானுங்க. பார்த்துருக்குள்ள இந்த லாரியை வரிசையாக பார்க்கக்குள்ள தான் இவங்க தான் வழி மறைக்கிறான். லாரியை வழி மறைக்கிறது தானே வேலை. லாரியை வழி மறைக்குள்ள இந்த லாரி டிரைவர் இறங்கும்போது வண்டியில் யாரா இருக்கா லைட்டை போடுறான்னு சொல்லிட்டு லைட்டில் போட்ட 2 பொண்ணுங்க இருக்குது. யாரா அந்த பொண்ணுங்க? அவங்க அப்படிப்பட்ட தொழில் பண்ணுறவங்களா இப்படி பண்ண இல்லைங்க எங்கள் தங்கச்சிங்க 2 அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இல்லை விசாரிக்கண்டான்னு சொல்லிட்டு சுரேந்தர் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான். சுரேந்தர் அந்த 18 வயசு நிரம்பிய அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றி புல்லட்டில் ஏற்றி வலுக்கட்டாமல் ஏறி முதல்ல ஸ்டேஷனுக்கு போகணும், நாங்கள் லாரியை ஓட்டிகிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி ஏற்றிருக்கான். ஏற்றி அருகாமையில் கொண்டு சுடுகாட்டில் கொண்டு வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. பண்ணிவிட்டு அதோட விடலை, மறுபடியும் சுரேஷ் ராஜுக்கு ஃபோன் பண்ணி நீ வாடான்னு சொல்லி மறுபடியும் சுரேஷ் ராஜ் போய் மறுபடியும் சுரேஷ் ராஜ் பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு, இது அதை விட கொடுமை என்னென்னா கொண்டாந்து லாரிகிட்ட விட்டு போயிருந்தா கூட சரி காலையில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கலாம். சுடுகாட்டிலே விட்டு போயிட்டுருக்காங்க மிட் நைட்டில். பாவம் அந்த பொண்ணு நைட்டு 12 மணிலேருந்து எப்படி இருந்திருக்கும் திக்குன்னு. காலையில் இந்த பால் கொண்டு போவாங்க தெரியுமா, இன்னமும் அந்த கிராம சைடில் வந்து பெரிய கேனில் பால் கொண்டு போவாங்க. பால் கறந்து கொண்டு போய் பூத்துக்கு கொண்டு ஊற்ற போவாங்க, பால் பூத்துக்கு. அவர் பார்த்துட்டு யாருமா என்னம்மான்னு கேட்டால் இது தெலுங்கில் ஏதோ உளறி சாட்சி இருக்குது. தெலுங்கில் பேசினோன்னே சரி ஓகே வாமான்னு சொல்லிட்டு லாரிட்டு அடிச்சுட்டு வந்திருக்காரு. பைக்கில் வச்சு அவரோட மொபைலில் உட்கார வச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட உள்ளம் படைத்த ஒருத்தனை இருக்கான் ராத்திரியில். இப்படிப்பட்ட உள்ளம் படைத்த ஒரு மனிதன், எளிய மனிதன் இருக்கான் பாருங்க.